எக்ஸலண்ட். இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி டெவலப்மெண்ட்டில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா த இன்கம்ப்ளீட் காஃபின். இதை பார்க்கறதுக்கு முன்னால் திரு ஹீலர் பாஸ்கர் அவர்கள் நம்மளை பற்றி கொஞ்சம் சொல்லியிருக்காரு. அதை நம்ம என்னன்றதை பார்த்துடலாம். சேலத்துல தக்ஷணாமூர்த்தின்னு ஒருத்தர் இருக்கிறாங்க. அவரு பல வருடமா பல ஆராய்ச்சி பண்ணி பல கல்லூரி மாணவர்களுக்கு அருமையா சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாரு. அவர் நம்பர் கொடுக்குறேன். இவர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, இவருங்க சாஃப்ட்வேர் எல்லாமே தமிழ்ல சொல்லி கொடுக்குறாங்க. இவர் என்ன சொல்றாரு, எந்த மாணவன் சாஃப்ட்வேரை தமிழில் கற்றுக்கொண்டானோ அவன் எந்த நாட்டுக்கு போனாலும் எத்தனை வருஷமானாலும் கண்டிப்பா நல்லபடியா வேலை செய்வான். ஆங்கிலத்தில் சாஃப்ட்வேர் கத்துக்கிட்ட யாருமே திடீர்னு என்ன பண்றாங்க தெரியாம வேலை செய்ய மட்டும் வீட்டுல வந்து சும்மா உட்காந்துருப்பாங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா புரியாம கத்துக்கிறதுக்கும் புரிஞ்சு கத்துக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம் அப்படிங்கிறாங்க. நான் நிறைய பேர்த்த பார்த்ததுல அவரை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா அது சம்பந்தமா நிறைய ரிசர்ச் பண்ணி வச்சிருக்கிறாங்க. உங்களுக்கு சாஃப்ட்வேர் வேணுமா அவர்கிட்ட போய் கத்துக்குங்க, தமிழ்ல ஈஸியா சொல்லி கொடுப்பாருங்க. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இன்கம்ப்ளீட் காஃபின் அப்படின்னா சவப்பெட்டின்னு அர்த்தங்க. இதை பற்றி, அதாவது முடிவடையாத ஒரு சவப்பெட்டி அப்படிங்கிறது இந்த கதை. இது என்ன சொல்ல வருதுன்றதை முதல்ல ஒரு வாய்ஸில் நம்ம கேட்கலாம். A rich man showed Nasruddin Mullah the coffin he had got made for himself. He wanted Mullah to admire the quality of the wood. "What do you think of the carvings on the sides?" he asked Mullah. "Don't you think they are superb?" Mullah nodded his head appreciatively. "I insisted that the inside be lined with felt, the best felt material, of course," the man boasted. "Of course," agreed Mullah. "I wanted it to be perfect," the man went on. "Do you think anything is missing?" "Yes," replied Mullah, the occupant. ஓகே, இப்போ என்ன பேசுனாங்கன்றதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பார்க்கலாம். எ ரிச் மேன், ஒரு பணக்கார மனிதன், ஷோட் நசருதீன் முல்லா, நசருதீன் முல்லாவுக்கு காட்டினான். எ ரிச் மேன் ஷோட் நசருதீன் முல்லா த கஃபின், எதை காட்டினா? சவப்பெட்டியை காட்டினான். ஹி ஹட் காட் மேட் ஃபார் ஹிம்செல்ஃப், அவனுக்காகவே உருவாக்கிக்கிட்ட ஒரு சவப்பெட்டியை முல்லாவுக்கு காட்டினான். ஹீ வாண்டட் முல்லா டு அட்மையர் த குவாலிட்டி ஆஃப் த வுட். ஹீ வாண்டட், அவன் விரும்பினான். என்ன விரும்பினான்னா முல்லா சம்பந்தமாக ஒரு ஆசைப்பட்டான். என்ன ஆசைப்பட்டான்னா, டு அட்மையர் த குவாலிட்டி ஆஃப் த வுட். அந்த முல்லா வந்து அந்த மரத்திலான அந்த சவப்பெட்டியை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படணும், இவ்வளோ குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்களே அப்படின்னு ஆச்சரியப்படணும் அப்படின்னு சொல்லி விரும்பினான். வாட் யூ திங்க் ஆஃப் த கார்விங்ஸ் ஆன் த சைட்ஸ், உள்ளே வந்து செதுக்கியிருக்காங்களா? கார்விங்னா செதுக்கிறது. வாட் யூ திங்க் ஆஃப் த கார்விங்ஸ் ஆன் த சைட்ஸ், உள்ள சவப்பெட்டியில் பார்த்தீங்கன்னா சைடில் வந்து அப்படியே செதுக்கியிருக்காங்க, அதாவது சில பொம்மைகள் இதெல்லாம் வந்து செதுக்கி வச்சுருக்காங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஹி ஆஸ்க் முல்லா, அப்படின்னு முல்லா கிட்ட கேட்டான். டோன்ட் யூ திங்க் தே ஆர் சூப்பர், உங்களுக்கு அது ரொம்ப அற்புதமாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணலையா அப்படின்னு சொல்லி கேட்டான். முல்லா நோடட் ஹிஸ் ஹெட் அப்ரிஷியேட்டிவ்லி, முல்லா தலையாட்டினார். எப்படி? ஹி செட் அப்ரிஷியேட்டிவ்லி, பிரமாதம்பா அப்படின்னு சொல்லாமல் தலையாட்டுறதன் மூலமாக சொன்னால் எப்படி பண்ணுவாங்களோ அப்படி அவர் ஒரு தலையாட்டினார். முல்லா நோடட் ஹி செட் அப்ரிஷியேட்டிவ்லி. ஐ இன்சிஸ்டட் தட், நான் இப்படி தான் வேணும்னு நான் சொன்னேன். ஐ இன்சிஸ்டட் அப்படின்னா இப்படி தான் எனக்கு வேணும்னு சொல்கிறது. ஐ இன்சிஸ்டட், என்ன இன்சிஸ்டட் பண்ணாங்க? தட் த இன்சைட் பி லைன்ட் வித் ஃபெல்ட், த பெஸ்ட் ஃபெல்ட் மெட்டீரியல் ஆஃப் த அஃப்கோர்ஸ். அப்படியே எப்படி இருக்கணும்? அப்படியே தொட்டால் அப்படியே மெதுவாக இருக்கணும். அந்த மாதிரி உணர்ந்து அப்படியே மெதுவாக இருக்கிற மாதிரியான பொருளை அந்த சவப்பெட்டிக்கு உள்ளே ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லினேன். த மேன் போஸ்டட், அந்த மேன் வந்து அவனே புகழ்ந்துக்கிட்டான். அஃப்கோர்ஸ் அக்ரீட் முல்லா, கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி முல்லா அதை ஒத்துக்கிட்டார். ஐ வாண்டட் டு பி பர்ஃபெக்ட், அது அப்படியே சூப்பராக பர்ஃபெக்டாக இருக்கணும், பிசுறு தட்டாமல் இருக்கணும். ஐ வாண்டட் இட் டு பி பர்ஃபெக்ட், அப்படி பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நான் நினச்சேன். த மேன் வென்ட் ஆன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த மனிதன் சொல்லிக்கிட்டே போனான். டு யூ திங்க் எனிதிங் இஸ் மிஸ்ஸிங், இதில் ஏதாவது குறை இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? டு யூ திங்க் எனிதிங் இஸ் மிஸ்ஸிங், இதில் ஏதாவது குறை இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? எஸ் ரிப்ளைட் முல்லா, ஆமாம் அப்படின்னு சொல்லி முல்லா சொன்னார். என்ன அப்படின்னா, த ஆக்குபெண்ட், இதில் யார் வந்து இந்த சவப்பெட்டியில் யார் இருக்க போகிறாங்களோ அவங்கெல்லாம் அதுக்கு பதிலாக காலியாக இருக்குது அப்படின்னு சொல்லி முல்லா நக்கல் அடித்தார்.
இப்போது இன்னும் ஒரு முறை இதை கேட்கலாம். இப்போ எவ்வளவு புரியுதுன்னு பாருங்கள். A rich man showed Nasruddin Mullah the coffin he had got made for himself. He wanted Mullah to admire the quality of the wood. What do you think of the carvings on the sides? He asked Mullah. Don't you think they are superb? Mullah nodded his head appreciatively. I insisted that the inside be lined with felt, the best felt material of course, the man boasted. Of course, agreed Mullah. I wanted it to be perfect, the man went on. Do you think anything is missing? Yes, replied Mullah, the occupant. ஓகே, இந்த கதையிலேருந்து 2 கேள்வி இப்போ வாய்ஸ் மூலமாக கேட்பாங்க. அதுக்குண்டான ஆன்சரை நிதானமாக யோசித்து கரெக்டான பதிலை கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. தேவைப்பட்டால் 2-3 முறை கூட இந்த கேள்வியை கேளுங்க. 1. What was missing in coffin as Mullah pointed out? 2. Did iron used to build coffin? ஆங்கிலம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. மேக்ஸிமம் தமிழ் மீடியத்தில் படித்தவங்க காலேஜை விட்டு வெளியே வேலைக்கு சேர்ந்த வாட்டி தான் இதை உணர்கிறாங்க. அப்படி இல்லாமல் நம்ம படிச்சுட்டு இருக்கும்போதே இதை சைட் பை சைடாக படிக்கலாம். இல்லை ஒரு வேளை நம்ம ஒரு இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா இம்மீடியட்டாக இதை வாங்கி படிக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா வீட்டில் இருந்துக்கிட்டே டெய்லி ஒரு 1/2 hour 1 hour நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா இந்த ஆங்கிலம் அப்படிங்கிற ஒரு ஃபியர்னஸே நம்மளை விட்டு எங்கேயோ ஓடி போயிடும். இதை பை பண்ணுறதுக்கு உண்டான லிங்க்கு கீழே கொடுத்துருக்கோம். மேலும் ஏதாவது விவரம் வேணும் அப்படின்னா 8508502000 நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோர்சஸ் போட்டிருக்கோம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எங்களுடைய வெப்சைட் அட்ரஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா அதில் ஃப்ரீ கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா யூடியூப் கோர்சஸையும் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். நன்றி.